ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 5 பார்க்கலாம். இது என்னென்ன தலைப்பில் இருக்குது அப்படின்னா, மதராசப்பட்டினம், தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகள், தேவாரம் திருஞான சம்பந்தர், அகநானூறு அம்முவனார், தலைக்குளம் தோப்பில் முகமது மீரான், படிமம் இலக்கணம், அப்புறம் திருக்குறள். ஃபஸ்ட்டு மதராசப்பட்டினம், இது உரைநடை. சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளுள் முதன்மையானது நகரங்கள். தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை. சென்னை அருகே அகழாய்வு எங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, குடியம் மற்றும் அத்திரம்பாக்கம். குடியம் அத்திரம்பாக்கம் அகழாய்வு மனித நாகரிகத்தின் பழமை 1,00,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நிறுவுகிறது. ஆறு அங்கே என்ன இருக்குன்னா, கொற்றலை யாற்றுப்படுகை. இந்திய அகழாய்வு வரலாற்றில் பெரும் திருப்புமுனை எது அப்படின்னா, பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கோடரி. தொல் பழங்கால எச்சங்கள் பல்லாவரம், புழல் மற்றும் கூடுவாஞ்சேரி. மயிலாப்பூர் கிபி 2 தாலமியினால் மல்லியற்பா துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் கிபி 2 தாலமியால் மல்லியற்பா துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்கள் திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லை வாயில். பல்லவர் கால குடைவரை கோவில் அது அமைச்சது ஃபஸ்ட் யாருன்னா, முதலாம் மகேந்திரவர்மன். திருவல்லிக்கேணியில் நந்திவர்மன் கல்வெட்டு காணப்படுகிறது. 400 ஆண்டுகளுக்கு முன் 12, 13ஆம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற கிராமமாக இருந்தது சேற்றுப்பட்டுன்னு சொல்லுவோம். அது நுங்கம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு மற்றும் தாம்பரம். ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்க கடலோரம் சிறு குப்பமாக இருந்த பகுதி தான் இன்றைய சென்னையினுடைய தொடக்க புள்ளி. குப்பம் நகரமாக மாறிய வரலாறு கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம். குப்பம் நகரமாக மாறிய வரலாறு பற்றி கிபி 1647 எழுதப்பட்ட ஒரு பத்திரத்தில் தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மயிலாப்பூருக்கு வடக்கே இருந்த குப்பம் பகுதியினை பிரான்சிஸ் டே ஆங்கில குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். எந்த பகுதி அப்படின்னா, மயிலாப்பூருக்கு வடக்கே இருந்த பகுதி. கூவம் ஆற்றின் வேறு பெயர் திருவல்லிக்கேணி ஆறு. கூவம் ஆற்றை விஜயநகர ஆட்சியில் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து 22/8/1639 வாங்கியவர் யார் அப்படின்னா, பிரான்சிஸ் டே. இந்த கூவம் ஆற்றை விஜயநகர ஆட்சியினுடைய உள்ளூர் ஆளுநர்களான யார் அப்படின்னா, சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா, பிரான்சிஸ் டே வாங்குறாரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருந்த வீடுகள் வெள்ளையர் நகரம். கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்களுக்கான வெளியே அமைந்த குடியிருப்புகள் கருப்பர் நகரம். கோட்டைக்கு உள்ளே இருந்த வீடுகள் பார்த்தோன்னா வெள்ளையர் நகரம், கோட்டைக்கு வெளியே இருக்கிறவங்க கருப்பர் நகரம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இவங்க வெளியே இருக்கிறாங்க. வெள்ளையர் கருப்பர் நகரம் இணைந்த பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, மதராசப்பட்டினம். கிழக்கிந்திய நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, துணி வணிகம். வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வண்ணத்துக்காரன் பேட்டை. சிந்தாதிரிப்பேட்டை சின்னதரிப்பேட்டை. வட சென்னைங்கிறது தான் மதராசப்பட்டினம். தென் சென்னைங்கிறது சென்னைப்பட்டினம். வட சென்னை மதராசப்பட்டினம், தென் சென்னை சென்னைப்பட்டினம். வட சென்னை தென் சென்னையை இணைத்து ஆங்கிலேயர்கள் என்னன்னு சொன்னாங்கன்னா, மதராஸ் என்று அழைத்தார்கள். மதராஸ் மெட்ராஸ் ஆகி இப்போ சென்னை அப்படின்ட்டு பேர் மருவி இருக்குது. 1646 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னையினுடைய மக்கள் தொகை 19,000. சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா, 1688. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா, எலியேல். அடுத்து வந்தவர் யாருன்னா, தாமஸ் பிட். சென்னையினுடைய பொற்காலம் அப்படிங்கிறது என்னென்னா, பிட்டினுடைய ஆட்சி காலம். பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தவர் யாருன்னா, இந்த பிட்டு தான். சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றியது 18ஆம் நூற்றாண்டு. ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி 1715 உருவாக்கப்பட்டது. ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி கிபி 1715. பள்ளிகள் பெருகியது 19ஆம் நூற்றாண்டு. சென்னை கோட்டை கல்லூரி எப்போது அமைச்சாங்கன்னா, 1812. கிறிஸ்தவ கல்லூரி 1837. கோட்டை கல்லூரி 1812, கிறிஸ்தவ கல்லூரி 1837. பிரசிடென்சி பள்ளி 1840. பின்னாளில் இது என்னன்னு மாறுச்சுன்னா, மாநில கல்லூரியாக மாறியது. பிரசிடென்சி பள்ளி 1840, பின்னாளில் மாநில கல்லூரி. சென்னை பல்கலைக்கழகம் 1857. ராணிமேரி காலேஜ் 1914. சென்னை பல்கலைக்கழகம் 1857, ராணிமேரி கல்லூரி 1914. ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் துவங்கப்பட்ட கல்வி நிறுவனம் தான் பச்சையப்பன் காலேஜ். ஆவணங்களை முறையாக கையாளும் ஆங்கிலேயர்கள் உருவாகிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான்
சாராசானி கட்டட முறையில் அமைந்தது. மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகிறது. தமிழ் சமூகத்தின் வரலாற்றை அறிவதற்கான முதன்மை தரவுகள் பாதுகாக்கும் இடம்தான் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். தென்னிந்திய வரலாற்றை அறிய பயன்படும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருதவி புரிவது எழும்பூர் அருங்காட்சியகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். அண்ணா சாலை மவுண்ட் ரோடில் இருக்குது. 1856 இந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரம். சென்னை நகர வீதிகளெல்லாம் அப்போ டிராம் வண்டிகள் இருந்துச்சு. கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டவர் வள்ளல் பச்சையப்பர். பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வேங்கடசாமி மற்றும் பா. ஜீவானந்தத்துடன் படகு பயணம் செய்தவர் பாரதிதாசன். கூவம் நதிக்கரையில் குளிச்சுட்டு அருகிலுள்ள கோவிலில் வழிபட்டவர் வள்ளல் பச்சையப்பர். பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வேங்கடசாமி மற்றும் பா. ஜீவானந்தத்துடன் படகு பயணம் செய்தவர் பாரதிதாசன். சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும். அன்னதில் தோணிகள் ஓடும் எழில் அன்னம் மிதப்பது போல எண்ணரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி பின்பு தீவிரப்பட்டது வேகம் அப்படின்னு பாரதிதாசன் மாவலிபுரச் செலவு என்னும் தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி வரை நீளும் அந்த கவிதை எழுந்தது யார் அப்படின்னா பாரதிதாசன். மாவலிபுர செலவு என்ற தலைப்பில். வட சென்னையில் கொற்றலையாரும் தென் சென்னையில் அடையாறு 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடியதான் பக்கிங்காம் கால்வாய். 18 பெரிய ஓடைகளும் 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகளும் அங்கு இருந்தது. முகலாய பிரித்தானிய இந்திய கட்டடக்கலைகளை இணைத்து உருவாக்கக்கூடியதுதான் இந்தோ சாராசானி கட்டடக்கலை. இந்தோ சாராசானிக் பாணியில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் 1768 ஏற்படுத்தப்பட்ட சேப்பாக்கம் அரண்மனை. நீதிமன்றம் சென்னையிலேயும் இந்தோ சாராசானிக் பாணியில் தான் அமைந்திருக்குது. மத்திய தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர் நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டிடம், விக்டோரியா அரங்கு இது எல்லாமே இந்தோ சாராசானிக் கட்டடக்கலை. கோட்டை கல்லூரியின் இணைவாக உருவான நூலகம்தான் சென்னை இலக்கிய சங்கம் 1812. அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்டது தான் 1860 கன்னிமாரா நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டது 1869 ஏற்படுத்தப்பட்ட கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டது 1869 தொடங்கப்பட்ட கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இங்கு ஓலைச்சுவடிகள், தாள்கள், சுவடிகள், புத்தகங்கள் காணப்படுது. ஆசியாவின் 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 2010. தமிழ் ஆய்வு நூல்கள் பார்த்தோன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலையடிகள் நூலகம், செம்மொழி தமிழ் ஆய்வு நூலகம், உவேசா நூலகத்திலலாம் தமிழ் ஆய்வு நூல்கள் காணப்படுது. அடுத்து தெய்வமணி மாலை. இந்த ஊற்றுக்களமாக இருந்தது கந்தக்கோட்டம். பாவகை பன்னிரு சீர், களி நெடிலடி, ஆசிரிய விருத்தம். மலரெடி ஊமை தொகை, வளர்தலம் வினைத்தொகை, உள்ளொன்று உள் கூட்டல் ஒன்று, ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன். இந்த பாடல் திருவருட்பா 5ஆம் திருமுறை தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் உள்ளது. சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் 8ஆம் பாடல். இவர் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார். ஆன்மநேய ஒருமைப்பாடு தலைக்க உண்மை நெறி ஓங்க உழைத்தவர் வள்ளலார். திருவருட்பா 6ஆம் திருமுறை. இவர் எழுதிய உரைநடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்து தேவாரம் திருஞான சம்பந்தர். திருமயிலை என்று அழைக்கப்படுவது மயிலாப்பூர். முத்துப்பல்லக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியங்கள் திருநெல்வேலி அங்கே இருக்குது. முத்துப்பல்லக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் அந்த ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் திருநெல்வேலியில். மலி விழா அப்படின்னா என்னென்னா விழாக்கள் நிறைந்த. மட நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். கலி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா. பலி விழா அப்படின்னா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. ஒலி விழா அப்படின்னா ஆரவார விழா. மாமயிலை அப்படின்னா உரிச்சொற்றொடர். பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய். மயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்கள் பார்த்தோன்னா ஐப்பசி. ஐப்பசி ஓண விழா. கார்த்திகை விளக்கு திருவிழா. மார்கழி திருவாதிரை விழா. தைப்பூச விழா. மாசி கடலாட்டு விழா. பங்குனி உத்திர விழா. மயிலாப்பூரின் சிறப்புகள்: மடலார்ந்த தெங்கின் மயிலை, இருள் அகற்றும் சோதி தொன்மயிலை, கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம், கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம், கடுஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம், மங்குல் மதி தவழும் மாடவீதி மயிலாப்பூர், ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை.
இந்த பாடப்பகுதி 2ஆம் திருமுறையில் திருமயிலாப்பூர் பதிகம் அதில் இடம்பெற்றிருக்குது. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். அதை தொகுத்தவர் நம்பியாண்டான் நம்பி தேவாரம். சமுதாய, பொருளாதார, கலை, பண்பாடு, தமிழுக்கு இருந்த உயிர்நிலை, இசை, தத்துவம், சமய கோட்பாடுகள் யாருடைய பாடலில் விரவி காணப்படுகிறது அப்படின்னா திருஞான சம்பந்தர். அடுத்த அகநானூறு ஒரு பாடல். இது அம்மோனார் எழுதினது. திணை நெய்தல் திணை. கூற்று தலைமகன் பாங்கருக்கு உரைத்தது. இந்த பாட்டு மீன்பிடித்தல், அந்த நெய்தல் நில வாழ்க்கையை தொடர்பு படுத்திய ஒரு பாடல். வேட்டம் மீன்பிடித்தல், களி உப்பங்களி, செரு வயல், கொள்ளை விலை, என்றூல் சூரியனின் வெப்பம், விடர மலை வெடிப்பு, கதழ் விரைவு, உமணர் உப்பு வணிகர், எல்வளை ஒளிரும் வளையல், தெளிர்ப்ப ஒலிப்ப, விழியறி குரல் கேட்ட, ஞமலி நாய் வெறிய அஞ்சிய, மதர்கயல் அழகிய மீன், புனவன் காணவன், அள்ளல் சேறு, பகடு எருது, உப்புக்கு மாற்றாக நெல், பெருங்கடல் பண்பு தொகை, உலா அது செய்யுளிசை அளபடை, வெறி ஈய சொல்லிசை அளபடை, பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கியிருக்கும் பகுதி உப்பங்களி. கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்படும் இடம் உப்பளம். ஆடை போல படியும் உப்பு. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக விளங்கியது உப்பு. உப்பு விளையும் களம் அளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பிற்கு மாற்றாக உமணர்கள் பிற நிலங்களில் கிடைக்கும் பொருட்கள். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிக்கைக்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா அகநானூறு. அகநானூற்றின் 3 பிரிவுகள். களிற்றியானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. களிற்றியானை நிறை 120 பாடல்கள், மணிமடை பவளம் 180, நித்திலக்கோவை 100. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களில் ஒருவர் அம்முவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் அம்முவனார். அம்முவனார் பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றில் தொகுக்கப்பட்டுள்ளன. அடுத்து தலைக்குளம் அப்படிங்கிற தலைப்பில் தோப்பில் முகமது மீரான் எழுதிய ஒரு பாடல். உம்மா அப்படின்னா அம்மா, வாப்பா அப்பா, ஏச்சு திட்டுதல், கடவு படித்துறை. கண்ணியார் கோணம் ஒரு வயக்காட்டின் பெயர். உப்பா உப்பானா தாத்தா. பாவாத்து துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது. சுள்ளைக்கு உள்ளிருந்து செங்கல் நெருப்பு சுள்ளைக்கு உள்ளிருந்து. அடிப்பற்றி இருக்கும் அடித்தரை தெரியும்படி இருக்கும். வேசாடையாக சற்று கோபமாக. அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். ஏலாவிலிருந்து பெரிய வயலில் இருந்து. முக்கால் மூண்டாணி ஒரு அளவு. புன்னமூட்டி புன்னை மரத்தின் நிழல். இக்கதை ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம். பிறப்பு 1944. இவர் தமிழ் மற்றும் மலையாளத்தில் சிறந்தவர். சாகித்ய அகாடமி இவருக்கு சாய்வு நாற்காலி. தோப்பில் முகமது மீரானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா சாய்வு நாற்காலி 1997. தமிழக அரசின் விருதுகள் எதுக்கெல்லாம் பெற்றிருக்காரு அப்படின்னா துறைமுகம் மற்றும் கூனன் தோப்பு. புதுமை பித்தன் எதில் எழுதுவார் அப்படின்னா நெல்லை தமிழ். சண்முக சுந்தரம் கோவை தமிழ். புதுமை பித்தன் நெல்லை தமிழ், சண்முக சுந்தரம் கோவை தமிழ். ஜெயகாந்தன் சென்னை வட்டார தமிழ். தோப்பில் முகமது மீரான் குமரி தமிழ். கி ராஜநாராயணன் கோவில்பட்டி வட்டார தமிழ். கீராவின் வட்டார எழுத்து கரிசல் இலக்கியம். தஞ்சை சிறுகதைகள் சிறுகதை வட்டார தொகுப்பு. தி ஜானகிராமன் தஞ்சை தமிழ். அடுத்து படிமம். இது இலக்கணம். வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடக்கும். இதை சொன்னது யார் அப்படின்னா இது தேவதேவன். கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். ஆவே முனுசாமி. அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைத்தாள் செருந்தி தமணியம் அருட்டவும். சிறுபானாற்றுப்படையினுடைய ஒரு வரிகள். நல்லியக்கோடன் ஆட்சி செய்த பகுதி ஓய்மா நாடு, அதாவது எயிர்பட்டினம். கடற்கரையில் அன்னம் போல் மலர்ந்திருப்பது தாளை மலர். பொன்னோ என்று மருளச் செய்யும் மலர் செருந்தி மலர். நீல மணியோ என ஒளி நிறைந்து காணப்படுவது களிமுல்லிப்பூ. பொன்னோ என மருளச் செய்யும் மலர் செருந்தி மலர். நீல மணியோ என ஒளி நிறைந்து காணப்படுவது களிமுல்லிப்பூ. முத்துக்களை ஒத்த அரும்புகள் புன்னை மரம். உவமையிலும் உவமையின்றி பிறவற்றிலும் அமைவதுதான் படிமம் அப்படின்னு சொல்லுவோம். உவமையிலும் உவமையின்றி பிறவற்றிலும் அமைவது படிமம். காட்சித்தன்மையினால் மட்டுமே அமைவது படிமம். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. நா. பிச்சமூர்த்தி அவருடைய கவிதை. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. நா. பிச்சமூர்த்தி.
கட்டில் நினக்கும் இழிசினது கையெறு புறநானூறு. காலை இளம்வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் கல்யாண்ஜி. இது வந்து வினைப்படிமம். காலை இளம்வெயில் நன்றாக மேய துன்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் கல்யாண்ஜி. இது வினைப்படிமம். நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சில் குறுந்தொகை பாடல். இது வந்து பயன் படிமம் சொல்லுவாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை அகநானூறு. இது வந்து மெய். யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடுக்கை மெய். கோவப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாலும். இது வந்து நான் பிச்சமூர்த்தியோட கவிதை. இதில் என்ன படிமம் இருக்குது அப்படின்னா மெய் படிமம். தொல்காப்பியர் உவமை ஒன்றை அணியாக கூறினார். உவமை 2 வகை. காட்சி தரும் உவமை, காட்சி தரா உவமை. சங்க இலக்கியங்களில் பெரும்பாலும் எந்த உவமை இருக்குன்னா காட்சி தரும் உவமை. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அகநானூறு. இது வந்து நிறத்தை பற்றி சொல்லுது. நிற படிமம். நிறம் அதாவது உருவத்தை பற்றி சொல்லுது. அடுத்து புக் பேக்கு. படிமம் அப்படின்னா என்னென்னா காட்சி. காலை இளம்வெயில் நன்றாக மேய வினை படிமம். மெய்ப்படிம பாடல் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது காட்சி. அடுத்து நம்மை அளப்போம். அதில் மொழியை ஆழ்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு வ.உ.சி.யின் அழைப்பை ஏற்று ரூபாய் 100 சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பை ஏற்றவர் சோமசுந்தர பாரதியார். வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு வ.உ.சி.யினுடைய அழைப்பை ஏற்று ரூபாய் 100 சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பை ஏற்றவர் யார்? சோமசுந்தர பாரதியார். என்னிடம் 2 சரக்கு கப்பல்களோடு 3வது ஒரு கப்பலும் தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி. யாரை சொல்கிறார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்தவர் யார்? சோமசுந்தர பாரதியார். சோமசுந்தர பாரதியார் எழுதியுள்ள நூல்கள் தசரதன் குறையும் கைகேயி நிறையும். தசரதன் குறையும் கைகேயி நிறையும். திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும். இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா தசரதன் குறையும் கைகேயி நிறையும், திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும். சோமசுந்தர பாரதியின் உரைகள் பார்த்தோன்னா தொல்காப்பிய பொருளதிகார அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல். சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தியவர் சோமசுந்தர பாரதியார். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் சோமசுந்தர பாரதியார். பிறப்பால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. நன்மை செய்பவரை உலகம் நாடும் மேற்குலத்தார், திண்மை செய்பவரை அண்டி தீண்ட ஒண்ணாதார். இது யாருடைய பாடல்னா கவிமணி. சங்க இலக்கியங்களில் 8 தொகை 10 பாட்டு பார்க்குறோம். 8 தொகையில் 5 அகநூல்கள், புறம் வந்து 2 இருக்குது. அகநூல்கள் பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. புறம் வந்து புறநானூறும் பதிற்று 10. இந்த 2மே வந்து புறம் 8 தொகை நூல்களில். ஒரே ஒரு நூல் மட்டும் அகம்புறம், அது வந்து பரிபாடல். 10 பாட்டில் வந்து அகநூல்கள் 4, புறநூல்கள் 6. அகநூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை. புறம் வந்து திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறும்பாணாற்றுப்படை, கூத்தாராற்றுப்படை, மதுரை காஞ்சி. ஒரு குட்டித்தீவின் வரைபடம் அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்திரன். சென்னை பட்டினம் ராமச்சந்திர வைத்தியநாத். ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரன் அடிகள். ஒரு குட்டித்தீவின் வரைபடம் தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்திரன். சென்னை பட்டினம் ராமச்சந்திர வைத்தியநாத். ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரன் அடிகள்.